சண்டே எனக்கு வீக் ஆஃப், அதனால் வந்து சாட்டர்டே வந்து நல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேட்டாக தான் தூங்கினேன். சண்டே லேட்டாக தான் எந்திரிச்சேன். எனக்கு வந்து ஒரு டே வந்து ஒரு 8:34 தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. எந்திரிச்சோடனே ஹஸ்பண்ட் கேட்டாங்க நான்வெஜ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நானும் யோசித்தேன், இந்த வாரம் வந்து இந்த வாரத்துலேருந்து புரட்டாசி மாதம் பிறக்கிறதுனால வந்துட்டு நம்ம சாப்பிட முடியாது, அதனால் எடுத்து வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். மட்டன் வந்து 1/2 kg, சிக்கன் 1/2 kg எடுத்துகிட்டு சொன்னேன். ஏன்னா நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், ஹஸ்பண்ட் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு வந்து கபாப் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கபாப்புக்கு வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மட்டன் வந்து 3/4 kg எடுத்து போல் நிறைய இருந்துச்சு. அதனால் பாதியை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி மட்டும் வந்து கிரேவி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன். நான் வந்து இது கிரேவிக்கு சின்ன வெங்காயம் இடி செய்ய போகிறதுனால சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுட்டேன். சைடில் வந்து இதுக்கு கீ ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாலே கீ ரைஸ்க்கான அந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுத்து வச்சேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கீ ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி ஒரு தாலி மாதிரி ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு ரவா கேசரி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரவையும் தனியாக வந்து வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மட்டன் வந்து வேக போட்டிருந்தேன் தனியாக. அந்த வேக போட்டிருந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தேன். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேவி வந்து செஞ்சுட்டு நல்லா திக்காக வந்து வச்சு அதை இறக்கி வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ சிம்பிளாக சாப்பாடு இருக்கும், இல்லை தயிர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி தரலாம் சொல்லிட்டு கீ ரைஸ், மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து கேசரி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே ஆம்லெட், லெமன் ஜூஸ்லாம் வந்து போட்டு கொடுத்தேன். தேங்க்யூ, பாய்.